ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களால முடிஞ்ச விஷயத்த டிவியில் பார்த்துருப்பீங்க கடைசி வரைக்கும் இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர போகிறீங்களா இல்லை இசைத்துறையை தேர்வு செய்து தனியாக அதிலே பயணிக்க போகிறீங்களா? சூப்பர் சிங்கர் 10 அதிலே பங்கு பெற்றி அன்னளவா இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து இந்தியாவுக்கு போய் அந்த போட்டியிலே பங்கு பெற்றி பல சாதனைகளை புரிந்து இன்றைய தினம் அந்த சின்ன பிள்ளை அவங்க வந்து இன்றைக்கு எங்களோட ஊருக்கு வராங்க. அவங்கள கௌரவிக்கிறதுக்காண்டி நானும் ஒரு சில பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ எப்படியான கௌரவிப்பு, அவங்க எப்படி வரவேற்கிறாங்க, யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க, யார் அந்த பெண், அந்த சிறுமி யார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறேன். இந்த காணொலியை அப்படியே பாருங்கள். வீடியோ யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி வாகனங்கள் எல்லாம் வந்திருக்குது. அதோட வந்து மீடியாக்கள், இலங்கை ஊடகங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறது பாருங்கோ. பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. இதே இடத்துல நாங்கள் வந்து கில்மிஷா மற்றும் ஏனியவர்களை வரவேற்றிருந்தோம். இன்றைய தினம் இந்த யாழ்ப்பாணம் மண்ணில், அதாவது அன்னளவா 7 மாதங்கள் இந்தியா தமிழ்நாட்டுக்கு சென்று விஜய் டிவி உங்களுக்கு தெரியும், சூப்பர் சிங்கர் 10, அது சூப்பர் சிங்கர் என்றாலே புகழ் பெற்ற ஒரு பாட்டு போட்டி நடக்கின்ற ஒரு இடம். இந்தியாவிலே இல்லாத கலைஞர்கள் இல்லை. அப்படியான ஒரு கலைஞர்களே எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு சிறுமி அங்கே சென்று பாடினதுக்கு பிறகு 7 மாதங்களுக்கு பிறகு இங்கே வருகின்றாள். ஸோ வரவேற்பதற்காக இங்கே வாகனங்கள் எல்லாம் அப்படியே நிற்கிறது. நானும் அந்த சிறுமி, அந்த தங்கச்சியை அன்பாக வரவேற்க ஒரு சின்ன பொருளும் கொண்டு வந்திருக்கிறேன். சரி வாங்க அப்படியே நாங்கள் பார்க்கலாம். ஏராளமான இலங்கை ஊடகங்கள் எல்லாம் அப்படியே வந்திருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லோருமே வரவேற்பதற்காக அப்படியே காத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு பிரேம் ஒன்று கொண்டு வந்திருக்கணும், பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ அதே எல்லா ஊடகங்களும் எப்படி எடுத்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அதோட இங்கே பூக்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கு. அக்கா பூவை காட்ட விடுங்க, அக்கா பூவை காட்டுங்க. பாருங்க, அக்கா எல்லாம் வடிவான அழகான பூவெல்லாம் கொண்டு வந்து வரவேற்கிறது. என்ன மாலையா? வேறு என்ன இங்கே பேக்கில் எல்லாம் கொண்டு வந்துருக்கணும். அதில் பாருங்கள், வாழ்த்துக்கள் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 இருந்து வர பிரியங்காவுக்கு சித்ரா மேடம் பாடகர் அவங்க கை கொடுக்குற மாதிரியும், அவங்க பிரியங்கா கேக் கட் பண்ணுற மாதிரியான ஒரு புகைப்படமும், அதே மாதிரி இங்கால அவங்க 10 வரைக்கும், அதாவது 6 வரைக்கும் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொடுப்பதற்காக வந்திருக்கணும். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இன்னும் சற்று நேரத்தில் சிறுமி வெளியில் வர போகிறாங்க. நான் அன்பு தங்கச்சி என்று சொல்லியே அழைக்கிறேன். ஸோ இது விமான நிலையத்துக்கு வெளியில் நாங்கள் நிற்கிறோம். அதாவது பிரியங்காவுக்கு எல்லாரும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, 3 ஜட்ஜஸ் மேடம் இதில் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சித்ரா மேடம் அண்ட் மனோஜ் சார் இன்னொருவர் இதை அவங்களுக்கு கிஃப்டாக வரும்பொழுது கையெழுத்து வச்சு கொடுத்துருக்குறாங்களாம். பார்க்கவே அழகாக இருக்குது. எங்களுடைய ஈழத்து பெண்ணுக்கு ஒரு கௌரவிப்பை அவங்க செய்திருக்கிறாங்க. இந்த வாசலால் வருவாங்களா அல்லது இந்த வாசலால் வருவாங்களான்னு தெரியாது. இங்கே பார்த்தாலே தெரியும், வரவேற்பதற்கு நிறைய ஊடகங்களில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நானும் அந்த வகையில் வந்திருக்கிறேன். எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது. ஸோ அந்த அழைப்பு ஏற்று நான் தங்கச்சியை வரவேற்பதற்காக வந்திருக்கிறேன். இப்படியெல்லாம் நான் வரவேற்பதற்குரிய காரணம், உண்மையிலேயே இந்த பெற்றார்களை நான் நன்றி சொல்லணும். பெற்றார்கள் அந்த சிறுமியினுடைய அந்த திறமையை கண்டுபிடித்து இங்கே இருந்து 7 மாதம் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியா சென்னைக்கு சென்று அங்கே அந்த போட்டியிலே அந்த சிறுமியோட இருந்து பங்கு பெற்றினதுக்கு பிறகு இன்றைக்கு அந்த சிறுமி 7 மாதத்துக்கு பிறகு இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தாடுறாங்க. இப்பொழுது பிரியங்கா 7 மாதத்துக்கு பிறகு வந்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வழங்கி விழுந்துட்டாங்களா? ஹாய், வணக்கம். அவருடைய அம்மா நிற்கிறாங்க. இது அவங்களுடைய அம்மா, இது அவங்களுடைய அப்பா. 7 மாதத்துக்கு பிறகு யாழ்ப்பாண மண்ணுக்கு வந்துட்டு இருக்காங்க. எங்கால சுஜியா நினைக்கிறாரு. ஸோ அப்படியே அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் அப்படியே சுற்றி வளர்ச்சி நிற்கணும். சரி, விளக்குங்க, உள்ள வரட்டும் மொழியோ.
எவ்வளோ பேர் இங்கே நிற்கிறவங்க பாருங்க. கொஞ்சம் சைட் இப்பொழுது மாலை போட்டு கௌரவிச்சு கொண்டிருக்கிறோம். மாலை அணிவிச்சு வரவேற்பு நடைபெற்றுக் மாலைகள் மற்றும் பொன்னாடைகள் போட்டு கௌரவிச்சு கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் கௌரவிப்புகள் விமான நிலைய வாசலில் வெளியேறும் வாசலில் இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு பரிசுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கொண்டு வந்த அந்த பரிசில் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்குள்ள எப்படி போகிறது என்று தான் பெரிய பிரச்சனை ஆகிறாரு. வாழ்த்துக்கள், நல்லா வாங்கம்மா. இதை படிய நல்லா வரணும். கை 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 கையே காணல. வாழ்த்துக்கள். ஓகே. சென்னை ஏர்போர்ட்ல நான் வந்து கீழே விழுந்துட்டேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. தங்கச்சி 7 மாசத்துக்கு பிறகு வாருங்க யாழ்ப்பாணம். எப்படி இருக்கு உணர்வு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி என்ற சொந்த நாட்டுக்கு நான் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தெல்லாம் ஓடி வந்தவங்க வரணும் வந்து அப்போதான் ஸ்லிப்பாகி விழுந்தாங்க. நீங்கள் வந்து 6 வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கால போகையில் உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க? எனக்கு நீ கிவ் அப் பண்ணாமல் இன்னும் நல்லா ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உனக்கு நல்ல ப்ளேஸ் கிடைக்கும்னு எப்போவுமே எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தாங்க. எப்பயுமே கிவ் அப் மட்டும் பண்ணிடாத, நீ ட்ரை பண்ணு, நீ உன் டேலண்ட்டுக்கு நீ கண்டிப்பாக பெரிய இடத்துல வருவேன்ட்டு சொன்னேன். இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர போகிறீங்களா, இல்லை இசைத்துறையை தேர்வு செய்து தனியாக அதிலே பயணிக்க போகிறீங்களா? அப்படி இல்லை, கல்வியும் முக்கியம், பாட்டும் ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு பாடல் உண்டு எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு பாடல் கொஞ்சம் சத்தமாக படிச்சிங்க. வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி இங்கு காவல் மீற, வளையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை, ஒரு நாள் வண்ண மாலை சோட வளர்த்தே ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது. அருமை அருமை, சிறப்பு, வாழ்த்துக்கள். ஆமாம், உங்களோட ஒரு சில வார்த்தைகள் 7 மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்துக்கிறீங்க, உணர்வு எப்படி? நல்லா இருந்துச்சு. அவங்க தான் அம்மா. அம்மா எங்க வாங்க? ஐயா அம்மா அவங்கள பற்றி அறிமுகம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. இவங்க வந்து மலையகம். இந்த பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் கூட்டிக் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஃபினான்ஷியலில் இருந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த இடத்த கொண்டு வந்தது யாரம்மா? யாரு? அது வந்து யமுனா அக்கா தான். யமுனா அக்காவும் லக்கி அண்ணாவும் சுகிய அங்கிள் அவர் இவங்க தான் எனக்கு ரொம்ப சூரிய நாங்கள் பின்னால் உங்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட அக்கா என்ன பண்ணினாங்க உங்களுக்கு? எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணினாங்க. எனக்கு கூட இருந்து
எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய ஸ்பான்சர் அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினாங்க. ரொம்ப கைண்ட்லியாக எப்போ இவங்க வந்து எங்கள் கூடயே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் அவங்க மலையகத்திலிருந்து யாழ்ப்பாணம் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்காண்டி ஒரு எல்லாரும் ஒரு கைதட்டல். ஒரு சில வார்த்தைகள். எனக்கு உண்மையாகவே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பிரியங்காவோட டேலண்ட்னால தான் அவள் இந்த அளவுக்கு வந்தா. பட் நானும் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா ஒரு சில வார்த்தை. 7 மாதத்துக்கு பிறகு வந்துக்கிறீங்க, சொல்லுங்கள். கொஞ்சம் முன்னுவாங்க 9 மாதம். 9 மாதம். ஆமாம், ஏற்கனவே 3 மாதம் அங்கே இருந்தோம். அப்போ அப்படி இருக்கும்போதெல்லாம் நிறைய ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. கண்ணனெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, கண்ணனால் எனக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு. நிறைய பேர் செய்தாங்க. அப்புறமா வந்து அக்கா வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நிறைய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பிள்ளைக்காக செஞ்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்த செய்தது அக்கா தான் முன்னுரிமை கொடுக்கணும். இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களால ஏழுன்ற விஷயத்த எங்களுக்கு கடைசி வரைக்குமே சப்போர்ட்டாக நிறைய பேர் செய்தாங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போதும் கையில் ஒன்றுமே இல்லை, வரும்போதும் ஒன்றும் இல்லை, அந்த பேரோடு வந்தோம். ஆனால் உதவி செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தான். அவ்வளோதான். அதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ், நன்றி சொல்லிக்கொள்வேன். ஈழத்தமிழர்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன். ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் கண்ணனை மொழியமாகவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஈழத்தமிழர்கள் தான். இது அவங்க வந்து அங்கே உள்ள தமிழர்கள் எல்லாம் மொத்தத்தில் எல்லாம் சொல்லாங்க தான். அவ்வளோதான். பாடசாலை எப்படி ஊக்கம் அளித்தது? இப்போ இவ்வளோ நாளாக போகலை, இனி கொண்டு போய் சேர்க்கணும். சந்தோஷமா இருக்கு. எங்கட எல்லா தமிழர்களும் சப்போர்ட் பண்ணபடியாக தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கடைசி வரைக்கும் அவ போராடித்தான் பிள்ளை இது வரைக்கும் வந்தவா. அதே மாதிரி இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும், எங்கட நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா, இன்னும் நிறைய மேடைகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மாவாக்கு இதே சப்போர்ட்டை கொடுத்து கொண்டே இருக்கும். நன்றி. சந்தோஷம் மகிழ்ச்சி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை செலவழித்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நன்றி சுஜியண்ணா, நன்றி. ஸோ இப்படி பெற்றார்கள் ஊக்கம் அளித்து கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. இனி அவங்கள வந்து அழைத்து கொண்டு போகிறாங்க. எப்படி அழைத்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அழைத்து கொண்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து செல்ல போகிறாங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன, உங்களோட வீடு யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குது? கொக்குவில் யாழ்ப்பாணம் கொக்குவில் பிரதேசம். ஓகே, நன்றி. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிறுமியை வந்து அழைத்து செல்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்கள வந்து அழைச்சி கொண்டு போகிறாங்க விமான நிலையத்திலேருந்து. அவங்கள வந்து கார் பவனியில் ஊர்வலமாக அழைத்து செல்கிற காட்சியை வந்து பார்த்துருக்குறோம். ஹாய் தங்கச்சி, தொடர்ந்தும் சாதிக்கணும். இதெல்லாம் அப்படியே சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படியே அவங்க வீடு மட்டும் செல்ல போகிறாங்க. பின்னாலே வந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து செல்லுகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 9 மாதத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தாங்க. இங்கே வந்திருந்த ஊடகங்கள், நிறைய யூடியூபர்ஸ், வந்திருந்த சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லோருமே கௌரவிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து மக்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களில் பெரிய ஒரு சந்தோஷம் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நீங்கள் வராட்டிக்கும் நாங்கள் அதை உங்களோட பகிர்றோம். நீங்கள் பார்க்குறாங்களும் நீங்கள் கௌரவிக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ அவங்க வாகனத்தில் ஏறிட்டாங்க. நீ அவங்க கொக்குவில் இருக்கிறாங்களாம், யாழ்ப்பாணம் வீடுகளுக்கு நீ செல்ல போகிறாங்க. சரி, நானும் உங்கள் சார்பில் ஒரு சின்ன ஒரு கௌரவிப்பை வந்து வழங்கியிருந்தேன். இப்படி கௌரவிப்பு வழங்கக்கூடிய காரணம், சிறுவர்களுடைய திறமையை கண்டு இப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் இந்தியாவில் நிற்கிறதுன்ற சாதாரண விஷயம் இல்லை. அவங்க அதை சாதிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு சாதனை தான். இனி அவங்க கல்வியில் கவனத்தை செலுத்தி, சங்கீதத்திலையும் கவனத்தை செலுத்தி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து போகிறாங்க. ஸோ என்னையும் வந்து அழைச்சிருந்தாங்க. ஸோ அழைச்ச சுஜியண்ணா நன்றி, சந்தோஷம். பத்திரமா கொண்டு வந்துட்டீங்க. இனி அடுத்தடுத்த டீமும் வந்து போகுது. சீத்தமிழ் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஈழத்தமிழர்கள் பாட போகிறாங்க சீத்தமிழில். ரொம்ப சந்தோஷம், நன்றி. அடுத்த காலம் உங்களை சந்திக்க முடியாது உங்களை மேடம் இது